வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. ஒரு வத்தலை கொடி கொண்டு வந்திருக்கே, இது நடப்பு வர புதுசாக அதில் தண்ணியில் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துன்னு வந்ததுனால மழை தண்ணி அது ஒரு 10 நாள் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் செடிகளோட கண்டிஷன் என்னன்னு தெரியல, நான் பராமரிக்காமல் விட்டு வச்சுருந்தேன். எல்லா ரோஸ் பூவும் பூத்து இப்போ 2 மூட்டை தான் இருக்குது கடைசியாக. மற்றதெல்லாம் பூத்து கொட்டி கிடக்கு. செம்பருத்தி அப்படியே தான் இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே ஒரு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெமன் 2 கொட்டி கிடக்குது. ரோஜா செடி நட்டு வச்சது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியலை, பார்த்தா தான் சொல்ல முடியும். லெமன் எடுக்கிறது கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அழுகி கிடக்குது. லெமன் கீழே பாருங்களா, அழுகியே போயிருக்கு. சரி பார்ப்போம், நல்லா அதை யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி பூஜை சாமான்தைக்கு பயன்படுத்திக்கலாம். மெயின்டைன் பண்ணுறது யாரும் இல்லை வீட்டில். பெரிய பையன் மட்டும்தான், அவனும் காலேஜ் போய்ட்டு 7:30 தான் வருவான். அவனுக்கும் டைம் இருக்காது, அவனையும் குறை சொல்ல முடியாது. ஓகே, அப்படி ஒரு ஓட்டம் பார்த்துருவோன்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு லெமன் 3 லெமன் கடிச்சிருக்கு. 2 லெமன் நல்லாயிருக்கு, ஒரு லெமன் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. அதை புளி சாதம் வச்சுக்கலாம். மற்றபடி ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்படியே தான் இருக்கிறது. நட்ட செடி ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே. ஒரே ஒரு முள்ளங்கி விதை வந்திருக்கிறது. முள்ளங்கி விதை போட்டேன் அல்லவா, அது ஒன்று துளுத்திருக்கிறது. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. 2 3 போட்டேன். இதில் ஒன்று போட்டேன், இதில் ஒன்று போட்டேன். வேறு எதில் நான் போட்டேன்னா ஏதோ வந்திருக்கு, என்னன்னு தெரியல. இதில் ஒன்று வச்சுருக்கேன். 3 4 முள்ளங்கி விதை போட்டேன், ஒன்று வந்திருக்காரு. பத்தல் இந்த பெரிய தொட்டில் எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி மற்றெல்லாம் அப்டேஷன் பெருசாக இல்லை, அப்படியே தான் நிற்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.